தமிழ் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மொழிகள்ல நாயகியாக நடித்து அபிநய சரஸ்வதி, கண்ணெடுத்த பைங்கிலி என அழைக்கப்பட்ட சரோஜா தேவி தன்னுடைய 87 வயதுல வயது முதிர்வால் காலமாக இருக்காங்க. இதையடுத்து திரையுலகினரும் ரசிகர்களும் அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலியுமே செலுத்திட்டு இருக்காங்க. தமிழ் திரை உலகம் மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல மொழிகள்ல நடித்து புகழ் பெற்றவர் தான் சரோஜா தேவி. கன்னட படமான மகாகவி காளிதாஸ் படத்துலதான் அறிமுகமானாங்க. தன்னுடைய முதல் படத்திலேயே தேசிய விருதை வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1958ஆம் ஆண்டு வெளியான எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் படத்துலதான் தமிழில் அறிமுகமானாங்க. ஸ்ரீதரின் கல்யாண பரிசு அவருக்கு மிக பெரும் பெயரை பெற்றுக் கொடுத்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் 26 படங்கள்லையும், சிவாஜி கணேசனுடன் 22 படங்கள்லையும் அவங்க நடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் என பல முன்னணி ஆக்டர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பாக அன்பேவா, ஆலயமணி, கல்யாண பரிசு, எங்க வீட்டு பிள்ளை என சரோஜா தேவி நடித்த அனைத்து படங்களும் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது. கதை சொல்லும் கண்கள், உணர்ச்சி பொங்கும் முகம் என ரசிகர்கள் சரோஜா தேவியை தலையில் வைத்து கொண்டாடினாங்க. ஒரே நேரத்துல 30 படங்கள்ல நடித்தவர் சரோஜா தேவி. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நடித்தார் என சொல்வார்கள். இந்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசின் விருதுகளையும் மாநில அரசுகளின் விருதுகளையும் அள்ளி குவித்தவர். இதுவரை 200 படங்களுக்கு மேலாக நடித்துள்ள சரோஜா தேவி கடைசியாக சூர்யாவின் ஆதவன் படத்துல நடிச்சிருந்தாங்க. கடந்த சில தினங்களாக வயது முதிர்வால் உடல்நலக் குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்த அவர் இன்று காலமாக இருக்காங்க. அவரது உடல் மருத்துவமனையிலிருந்து அவங்களுடைய இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. சரோஜா தேவியின் மறைவை தொடர்ந்து பிரபலங்களும் ரசிகர்களும் அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.